திரும்பவும் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாருக்கு முக்கியமான தகவல் வெளியேயுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் பொருட்களுக்கான விநியோகம் முழுமையாக நடைபெறாத நிலையில் அது குறித்து சில அதிரடிகளை தமிழக அரசு கையில் எடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் 34,793 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்களும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் கோடான கோடி நேரடியாகவே பலனை பெறுகிறார்கள். இந்நிலையில் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். எனவே மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்திற்கான கொள்முதல் தாமதமாகவே துவங்கியதால் 2.20 கோடி கார்டுதாரர்களுக்கு உரிய பொருட்கள் இன்னும் கடைகளுக்கு முழுமையாக அனுப்பப்படாமலேயே உள்ளது. எனவே பருப்பு, பாமாயில் வாங்காமலேயே நிறைய பேர் இருப்பதால் அவற்றை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டு பணி நாளாக அறிவித்து உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் 26ஆம் தேதி பணி நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இதற்கு ஈடாக விடுமுறை பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல இன்னும் அதிரடியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரேஷன் பொருட்களை நுகர்பொருள் வாணிப கழகம் கொள்முதல் செய்கின்றன. பெரும்பாலான ரேஷன் கடைகளை கூட்டுறவு சங்கங்களே நடத்தி வருகின்றன. இதில் ரேஷன் பொருட்களை கடையில் இயங்கும் போது ஒரு மூட்டைக்கு 2 முதல் 3 கிலோ வரை குறைவாக இருப்பதால் ரேஷன் ஊழியர்கள் புகார் சொல்கிறார்களாம். அதனால் ரேஷன் பொருட்கள் பாதுகாப்பாக உறுதி செய்யும் பொருட்டு அவற்றை ஏற்றி செல்லும் வாகனங்களில் GPS என்ற வாகனம் நகர்வு கண்காணிப்பு கருவிகள் பொருத்த நடவடிக்கை எடுக்குமாறு முதன்மை சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளதாம். இப்படி GPS கருவி பொருத்துவதால் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் செல்வதை கண்காணிப்பதுடன் வாகனங்கள் செல்லும் நேரத்தையும் அறிய முடியும் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, அனுமதித்த நேரத்தை விட தாமதமானால் அதற்கான கட்டணம் கேட்டு நடவடிக்கையில் எடுக்க முடியும் என்று நம்பப்படுகிறது. எனவே வாகனங்கள் கணக்கெடுக்கப்பட்டு ஜூன் இறுதிக்குள் கருவிகள் பொருத்தப்படும் என்று கூட்டுறவுத்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.